Good morning students, welcome to science video section. In this science video section you all going to the lesson sound from physics in standard 8. First we will move on to introduction part. We hear variety of sounds in our daily life. நம்ம daily lifeல நிறைய variety of sounds வந்து நம்மளால கேட்க முடியுது. For example, thundering of clouds, creeping of birds, mewing of cats, rustling of leaves, music on the radio and televisions and noise of vehicles are some of the sounds that all of us are familiar with. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி கேட்குறது தான். ஓகே, ஈச் சவுண்ட்ஸ் ஹேஸ் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒவ்வொரு சவுண்ட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகே, சவுண்ட் enables us to communicate with each other. ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சவுண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, அனிமல்ஸ் ஆல்சோ கம்யூனிகேட் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தியர் ஸ்பெஷல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சவுண்ட்ஸ். ஸோ சவுண்ட்ஸ் மூலம் தான் அனிமல்ஸும் கம்யூனிகேட் பண்ணுது. Some sounds are like music are pleasing to us and we like to hear them. சில சவுண்ட்லாம் நமக்கு மியூசிக்லாம் கேட்கும்போது ரொம்ப ப்ளஸ்ஸிங்காக இருக்கும், ரொம்ப கேட்க இனிமையாக இருக்கும். பட் சம் சவுண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் இன் அவர் சரௌண்டிங் இஸ் அன்டிசைர்டு. அதாவது கேட்கவே நாய்ஸ் பிடிக்காது, ஒரு மாதிரி அந்த சவுண்ட்லாம் சிலது பிடிக்காது. ஸோ இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் த ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட், ஹியூமன் வாய்ஸ் சிஸ்டம், ஹியரிங், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் தே வேவ்ஸ் டு கண்ட்ரோல் இட். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் we will see about ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. சவுண்டு வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு வைப்ரேட். சவுண்டு வந்து நமக்கு கேட்கணும்னா அங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், அந்த ஆப்ஜெக்டில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேபிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். வைப்ரேஷன் தட் மீன்ஸ் அந்த ஒரு மோஷனை தான் நம்ம வைப்ரேஷன் சொல்லுவோம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். திஸ் to and fro motion of the body causes the substance around it to vibrate. So அந்த substance first என்ன ஆகும், vibrate ஆகும். The sound spreads to the surroundings. ஸோ அதுதான் சரௌண்டிங்கில் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. The substance through which sound is transmitted is called medium. ஸோ சவுண்ட் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்டில் ட்ராவல் ஆகணும்னா அங்கே ஒரு மீடியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். ஸோ மீடியம் இல்லைன்னா அந்த சவுண்ட் என்ன ஆகாது, வைப்ரேட் ஆகாது. Sound moves through medium from the point of generation to listener. ஸோ எப்படி சவுண்டு வந்து லிசனருக்கு போகுது. We can understand the production of sound with the help of some activities. ஸோ சவுண்டு வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் you will see the first one activity. First see the diagram. Take a try and on empty match box. ஒரு empty match box எடுத்துருக்கோம் and stitch a rubber band around it. ஒரு ரப்பர் பேண்டை ஒரு லென்த்தில் 3 ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுறோம், அதில் சுற்றி கட்டுறோம். Then plug the stitch rubber band with your index finger. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அந்த ரப்பர் பேண்டை லைட்டாக அப்படி இழுத்து விடுறோம் மூணையுமே. ஓகேவா, வாட் டு யூ அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, டு யூ ஹியர் எனி சவுண்ட். ஸோ அங்கே வந்து ஏதாவது ஒரு சவுண்ட் கண்டிப்பாக நமக்கு அந்த இதை வந்து நம்ம இழுக்கும்போது, அந்த ரப்பர் பேண்டை இழுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதுதான் ஆன் பிக்கிங் த ரப்பர் பேண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட். என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆன பிறகு feeble humming sound as long and the rubber band is vibrating. ஸோ அந்த ரப்பர் பேண்ட் வைப்ரேட் ஆகுறது மூலமாக சம் சவுண்டை நம்மளால் என்ன பண்ண முடியுது, கேட்க முடியுது. You can see these kinds of vibration in strict musical instrument. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. such as guitar and sitar also. ஸோ இதிலலாம் அந்த ஒரு மாதிரி சின்ன பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை கையில் வச்சுட்டு அந்த ரிங் மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறது மூலமாக அது வைப்ரேட் ஆகி சவுண்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு. And see the second activity. Take a metal shallow pan. Shallow panna உள்ளே எம்டியாக ஒரு பேன் வச்சுருக்கோம். Hand it at a convenient place in such way that it does not touch anything. ஸோ ஒரு கன்வீனியன்ட்டில் பிளேஸில் அந்த பேனை என்ன பண்ணுறோம், தொங்க விடுறோம், எந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அந்த பேனை. ஓகேவா, நவ் ஸ்டிக் இட் வித் எ ஸ்டிக். ஒரு ஸ்டிக்கை வச்சு அதை என்ன பண்ணுறோம்,
அடிக்கிறோம். டச் த பேன் ஜென்ட்லி வித் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். அதை ஸ்டிக் வச்சு அடித்த பிறகு உன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அந்த பேனை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட்டிங் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். டூ யூ ஃபீல் த வைப்ரேஷன்ஸ் அகெயின்? ஸ்டிக் த பேன் வித் த ஸ்டிக் அண்ட் ஹோல்ட் இட் டைட்லி வித் யுவர் ஹேண்ட்ஸ். திருப்பி நல்லா அந்த ஸ்டிக்கை வச்சு அடித்த பிறகு நம்மளோட ஹோல் ஃபிங்கரையும் அந்த பேன் மேலே வைக்கிறோம். பேன் மேலே வச்சோன்னா இமிடியேட்லி ஆஃப்டர் ஸ்டிக்கிங். ஸோ அந்த டு யூ ஸ்டில் ஹியர் த சவுண்ட், அந்த சவுண்டை வந்து உன்னால் கேட்க முடியும். ஸோ இது செஞ்சு பாருங்கள். ஒரு பேனை வந்து எந்த டச் இல்லாமல் தொங்க விட்டுட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வச்சு டச் பண்ணிங்கன்னா வைப்ரேஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபர்தராக திருப்பி நல்லா அடிச்சுட்டு உங்களோட ஹோல் ஃபிங்கர் ஹேண்டையும் அது மேலே வச்சிங்கன்னா அந்த சவுண்டு வைப்ரேஷன் ப்ளஸ் சவுண்டு ரெண்டையுமே உங்களால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். இதுதான் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ்டு இன் மெட்டல்ஸ். This activity shows that vibrating pan produce sounds. In this case, vibrations can be left by touching the pan. Pan touch பண்ணுறப்ப நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். But in some cases, vibration are visible. Some casesல வைப்ரேஷனை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். See the third activity. Take a metal dish, pour some water in it. ஸோ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் சம் வாட்டரை வந்து போர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டிக்கிங் அட் த எட்ஜ் வித் எ ஸ்பூன். ஒரு ஸ்பூனை வச்சு அதோட எட்ஜில் அந்த பிளேட்டோட எட்ஜில் வந்து நல்லா தட்டும்போது டூ யூ ஹியர் எனி சவுண்ட்? நம்மளோட சவுண்டை கண்டிப்பாக கேட்க முடியும். அகெயின் ஸ்ட்ரிக் த டிஷ் அண்ட் டச் இட். ஸோ அதை வந்து நல்லா அடிச்சுட்டு எட்ஜில் அதை டச் பண்ணிங்கன்னா கேன் யூ ஃபீல் த டிஷ் வைப்ரேட்டிங்? ஸோ அது வைப்ரேட் ஆகிறத நம்மளால் நேராக பார்க்க முடியும். ஸ்டிக்கிங் த டிஷ் அகெயின். Look at the surface of water. Do you any movement on the water surface? ஸோ அந்த வாட்டர் சர்ஃபேஸில் கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகும். Now hold the dish with your hands. What change do you observe on the surface of the water? ஸோ இது வந்து நம்மளால் விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியாது, சவுண்டையும் நம்மளால் கேட்க முடியாது. அதோட வேவ்ஸ் வந்து அந்த சர்க்குலர் மோஷனில் ஃபார்ம் ஆகுறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வைப்ரேட்டிங் பிளேட் ப்ரொடியூஸ் வேவ்ஸ் இன் வாட்டர். In above activity shows that sound is produced when an object is said to be vibrate. The sound produced by vibrating is propagated from one location to another. ஒரு லொக்கேஷன்லேருந்து another லொக்கேஷனுக்கு அந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. when it reaches our ear we hear the sound. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த சவுண்டை வந்து ஹியரிங் பண்ண முடியுது. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சவுண்ட் எப்படி ப்ரொபகேஷன் பரப்பப்படுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, when you call your friend who is stand at a distance. உன்னோட ஃப்ரெண்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கான், அவனை நீ கூப்பிட்ற. யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ். உன்னோட வாய்ஸை கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டால் கேட்க முடியும். ஹவ் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ்? எப்படி அவனுக்கு வந்து நீ பேசுறது ரீச் ஆகுது? ஹீ இஸ் ஏபிள் டு ஹியர் பிகாஸ் யுவர் சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ உன்னோட சவுண்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். அஸ் வி சா இயர்லி சவுண்ட் இஸ் எ ஃப்ரம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் இஸ் நீட் எ மீடியம் டு ட்ராவல். கண்டிப்பாக அந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை, ஒரு ஊடகம் தேவை. திஸ் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி கிவன் பிலோ. ஸோ இது பேஸஸாக நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். லெட்ஸ் see the activity 4. டேக் a bell jar. இந்த மாதிரி ஒரு பெல் ஜார் எடுத்துக்கிறோம். அண்ணா மொபைல் ஃபோனை வந்து உள்ளே வச்சிடறோம். ஓகே, அந்த மொபைல் ஃபோனில் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணிடுறோம். ஸ்விட்ச் ஆன் த மியூசிக் இன் த மொபைல் ஃபோன் அண்ட் பிளேஸ் இன் த ஜார். அந்த ஜாருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடுறோம். நவ் பம்ப் அவுட் த ஏர் ஃப்ரம் த பெல் ஜார் யூஸிங் எ வேக்கம் பம்ப். வேக்கம் பம்பை வச்சு அந்த ஜாரு உள்ளே இருக்க கொஞ்சம் ஏர் வந்து அதில் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த வேக்கம் பம்பை வச்சு அதில் உள்ள ஏரை வெளியில் எடுத்துடுறோம். ஸோ வெளியில் எடுத்துட்டோன்னா அது ஒரு வேக்கம் பிளேஸாக இருக்கும், அதாவது வெற்றிடமாக இருக்கும், காற்றே உள்ளே இருக்காது. அஸ் மோர் அண்ட் மோர் ஏர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த ஜார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாரில் உள்ள ஏரை எடுக்க அந்த ஃபோனில் உள்ள மியூசிக் அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், ரெடியூஸ் ஆகும். த சவுண்ட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் பிகாஸ் ஃபெபிலியர் அண்ட் ஃபைனலி வெரி ஃபேண்ட். ஸோ கொஞ்சம் அந்த ஏர் போக போக அந்த சவுண்டு நமக்கு வந்து கேட்காமலே போயிடும். ஸோ வெற்றிடமாக இருந்தால் அந்த என்ன சவுண்டு உள்ளே இருந்தாலுமே அதை வெளியில் கேட்காது. ஸோ கண்டிப்பாக சவுண்டு வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. It is clear from this experiment that sound cannot travel in vacuum and it needs a medium like air. So ஒரு மீடியம் தேவை, அதுதான் என்னது, air. Sound travels in water and solids also. வாட்டர்லேயும் ட்ராவல் ஆகும், சாலிட்லேயும் ட்ராவல் ஆகும். The speed of sound is more is solid than its liquid and it is very less in gas. So speed of sound வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிடு, அதுக்கப்புறம் தான் லிக்யூடு, அதுக்கப்புறம் கேஸில் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஓகே,
Next, see the fifth activity. Take two stones and strike them together and listen to the sound produced by them. ஸோ ரெண்டு ஸ்டோன் எடுத்து நம்ம அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக சவுண்டு வரும். நவ் டேக் அ ஸ்டோன்ஸ் அண்ட் அண்டர் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரைக் தம். ஸோ அண்டர் வாட்டருக்குள்ளே போயிட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகும், சவுண்ட் கேட்குமா? யூ வில் ஃபைண்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை த ஸ்டோன்ஸ் அண்டர் வாட்டர் இன் ஃபீபிள் அண்ட் நாட் வெரி கிளியர். ஸோ வெளியில் ஏர் மீடியத்தில் பண்ணுறப்ப நல்லா சவுண்டு கேட்கும், வாட்டர் பாடிக்குள்ளே வச்சு பண்ணுறப்ப அந்த சவுண்டு வந்து கிளியராக நமக்கு கேட்காது. ஓகே, ஸோ இது வந்து என்ன தெரியுது, அதாவது வந்து ஏர் மீடியத்தில் ஏருக்கு வந்து சவுண்டு வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் see the speed of sound is distance traveled by 1 second. ஸோ ஒரு செகண்டில் அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுது. இட் இஸ் டொனேட்டட் பை வி. ஸோ அதை என்ன சிம்பிளில் டொனேட் பண்ணுறோம், விங்கிற சிம்பிளில் டொனேட் பண்ணுறோம். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த எக்ஸ்பிரஷன் வி இஸ் ஈக்குவல்ட் என் லாம்டா. வி இஸ் ஈக்குவல்ட் என் லாம்டா சொல்கிறோம், வேர் என் இஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் லாம்டா இஸ் த வேவ் லென்த்து. ஸோ என்னன்னா என்ன, ஃப்ரீக்வன்சி, லாம்டானா வேவ் லென்த்து, வினா த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகே, next let us see more to know. Wavelength is the distance between two constituent particles which are in the same space of vibration. ஸோ சேம் ஸ்பேஸ் ஆஃப் வைப்ரேஷனில் ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு மூவ் ஆகிறது தான் என்னன்னு சொல்லுவோம், வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். இட் இஸ் யுனைடட் பை க்ரீக் லெட்டர். த யூனிட் ஆஃப் வேவ் லென்த் இட் மீட்டர். ஸோ வேவ் லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர். அது சிம்பிள் ஃபார் எம். frequency is the number of vibration of the particle in the medium. ஸோ அந்த மீடியமில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம். இன் 1 செகண்டில் இட் இஸ் டொனேட்டட் பை என். த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஹெச். ஸோ வேவ்லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the problem 1. ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா பார்த்தோம்ல, அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எ சவுண்ட் ஹேஸ் எ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹெர்ட்ஸ் அண்ட் அ வேவ் லென்த் ஆஃப் 10 மீட்டர். ஸோ ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துட்டாங்க 50 ஹெர்ட்ஸ் அண்ட் வேவ் லென்த்தோட வேல்யூ 10 மீட்டர். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு? ஸோ அந்த சவுண்டு வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், you already you know the formula v is equal to n lambda. ஸோ n வந்து என்னது, ஃப்ரீக்வன்சி, லாம்டா வந்து வேவ் லென்த்து. ஸோ என்னோட வேல்யூ 50 ஹெர்ட்ஸ், லாம்டாவோட வேல்யூ 10 மீட்டர். ஃபார்முலா v is equal to n lambda. v is equal to n 50 into 10. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 500. அப்போ v is equal to 500. ஸோ ஆன்சர் will be 500 meters second inverse 1. Next let us see second problem. A sound has a frequency of 5 hertz, அதாவது 5 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் எ ஸ்பீட் ஆஃப் 25 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் த சவுண்டு? ஸோ அந்த சவுண்டோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. given n is equal to 5 h, v is equal to 25. அப்போ v is equal to n lambda தான் நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம லாம்டா இப்போ நமக்கு தேவை. ஸோ லாம்டா இந்த பக்கம் எடுத்தோன்னா மல்டிப்ளை நமக்கு என்னவாகும், டிவைட் ஆகும். ஸோ லாம்டா is equal to v divided n. அப்போ vவோட வேல்யூ 25 divided 5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 மீட்டர். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் wavelength of the sound is equal to 5 meter. So next let us see the speed of sound depends on the properties of the medium through which the travels, like temperature, pressure and humidity. So temperature, pressure and humidity பொறுத்தும் travel ஆகும். If any medium as the temperature increases, the speed of the sound also increases. So temperature increase ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோட speed of the sound also will be increases. For example, the speed of the sound is air 331 meter second inverse at 0 degree Celsius. So 0 degree Celsiusல வந்து டெம்பரேச்சரில் 331 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸில் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 344 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸில் அட் 22 டிகிரி செல்சியஸ். ஸோ temperature will be increases and speed of the sound also will be increases. The speed of sound at a particular temperature in various media. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியமில் டெம்பரேச்சர் சேமாக இருக்குது 25 டிகிரி செல்சியஸ். ஸோ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடில் வந்து அலுமினியம், ஸ்டீல், அயன் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லிக்விடில் சீ வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர், அதோட ஸ்பீட் வேல்யூ. அண்ட் கேஸஸ் சில சப்ஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், அதோட ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark questions. ஓகே,
Next, let us see more to know கொடுத்துருக்காங்க. The amount of water vapor in the air is known as a humidity. ஸோ எவ்வளோ amount of water vapor வந்து ஏரில் வந்து போகுதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், humidity சொல்லுவோம். in this less duration winter and more during summer. ஸோ சம்மரில் தான் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் வேப்பர் அப்போ தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஹியூமிடிட்டியும் அப்போ தான் அதிகமாக இருக்கும். The speed of sound increases with increase in humidity. ஸோ சவுண்டு அதிகமாச்சுன்னா அந்த ஹியூமிடிட்டி வில் பி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ சவுண்டு ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் கம்மியாச்சுன்னா டென்சிட்டி அதோட ஹியூமிடிட்டியும் என்னாகும், கம்மியாகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இசைக்கருவியும் கொடுத்துருக்காங்க, அதை டியூனிங் ஃபோக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோக்கை வந்து நம்ம அப்படி தட்டுவோம், ஒரு இதில் தட்டினோன்னே எவ்வளோ வேகமாக தட்டுறோமோ அதன் மூலமாக அதோட வேவ் லென்த் என்னாகும், மூவ் ஆகுறத நம்மளை பார்க்க முடியும். நிறையா வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து அந்த ஒரு லைனாக போயிட்டு கம்ப்ரெஷனாக இருக்கும், சிலது ரேர் ஃப்ராக்ஷன் தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ இதை கம்ப்ரெஷனை சி சொல்லுவோம், ரேர் ஃப்ராக்ஷனை ஆர், கேபிட்டல் ஆர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வைப்ரேஷன் அந்த வேவ் லென்த் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see the activity. In order to understand this, let us consider a vibrating tuning fork. ஸோ அந்த வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோக் அந்த ஒரு ஃபோக் மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம அடித்தோன்னா என்ன ஆகும், வைப்ரேஷன் ஆகும். when a vibrating tuning fork moves forward, முன்னாடி ஃபார்வர்ட் ஆச்சுன்னா இட் புஷஸ் அண்ட் கம்ப்ரெசஸ் த ஏர் இஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இட், கிரியேட்டிங் அ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர். ரொம்ப ஹை ப்ரெஷரை வந்து அந்த கம்ப்ரெஷன் மீடியம் வந்து உருவாக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பக்கத்தில் அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அ கம்ப்ரெஷன், கேபிட்டல் சி சொல்லுவோம். when it is மூவ் பேக்வேர்டில் அந்த டேர்னிங் ஃபோக் மூவ் ஆச்சுன்னா இட் கிரியேட்ஸ் எ ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர், அங்கே லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் எ ரேர் ஃப்ராக்ஷன். ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கும், கேபிட்டல் ஆர். ஓகே, these compressions and rarefaction produce the sound wave which propagates through the medium மூலமாக தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் see the sound waves. ஸோ சவுண்ட் வந்து எப்படி வேவ் மூலமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக பார்ப்போம். த்ரூ எ ஸ்டோன் இன் எ புல் ஆஃப் ஸ்டில் வாட்டர். ஸோ ஒரு புல்லில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டோனை வந்து த்ரோ பண்ணோம். இட் ப்ரொடியூஸ் வேவ்ஸ் விச் ஸ்ப்ரெட் ரேபிட்லி ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தே ட்ராவல் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து போகிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். டு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், செக் இட் பை த பிளேசிங் கிரைன்ஸ் ஆஃப் ஷார்டர்ஸ் ஓவர் த வாட்டர். ஸோ இது வந்து ஒரு துண்டு இல்லை இலையை வந்து அந்த வாட்டர் பாடியில் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், தே do not மூவ் அவே, மூவ் ஆகாது. இன்ஸ்டன்ட் தே மியர்லி மூவ் அப் அண்ட் டவுன் தான் அது மிதக்கும், அப்படியே மிதந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த மூமெண்ட்டும் அங்கே இருக்காது. தென் த மீன் பொசிஷன். சிமிலர்லி சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ வேவ். ஸோ சவுண்ட் வந்து ஒரு வேவ் மூலமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு எனர்ஜி சொல்கிறோம். இட் இஸ் transmitted through the air or any other medium in the form of mechanical waves. Mechanical waves is a disturbance which propagates in a medium due to the repeated periodic motion of the particles of the medium from their mean position. ஸோ ஒரு பீரியாடிக் மோஷனில் வந்து அது என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கும். ஓகே, த டிஸ்டர்பன்ஸ் விச் இஸ் காஸ்ட் பை த வைப்ரேட்டிங் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இஸ் பாஸ்டு ஓவர் த நெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸு அந்த வேவ்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் தட் த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல்ஸ் டு அனதர் அஸ் ஏ வேவ் மோஷன். ஸோ ஒரு வேவ் மோஷன் மூலமாக ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸ்க்கு அந்த வேவ் லென்த் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. வேவ்ஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. Next, see the characteristics of wave motion. In wave motion, only the energy is transmitted, not the particles. So, transmitted, not the particles கொடுத்திருக்காங்க. The velocity of the wave motion is different from the velocity of the vibrating motion. So, velocity of the wave motion எப்படி இருக்கும், different from the velocity of the vibrating particles பொறுத்து இருக்கும். For the propagations of a mechanical wave, the medium must possess. எதெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, the properties of inertia, ஒரு நிலைமை அப்படியே தனியாக எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. எலாசிட்டி அண்ட் யூனிஃபார்ம் டென்சிட்டி, யூனிஃபார்மாக இருக்க அடர்த்தி அண்ட் மினிமம் ஃப்ரிக்ஷன், அங்கே ஒரு மினிமம் ஒரு ஃப்ரிக்ஷனாவது இருக்கணும் அமாங் த பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸில் இருந்தால் தான் அந்த வேவ் மோஷன் அங்கே கண்டிப்பாக இருக்கும்.
So next let us see types of mechanical waves. There are two types of mechanical waves. One is a transverse waves, another one is longitudinal waves. First you will see the transverse waves. In a transverse waves, the particles of the medium vibrate in a direction. So on the particles of the medium வந்து vibrate ஆகும், which is perpendicular distance to the direction of propagation. So ஒரு perpendicular distanceல வந்து என்ன ஆகும், travel ஆகும் of a wave. For example, waves in the streaking, light waves, etc. அதாவது வந்து transverse waves are produced only in solid and liquids. சாலிட்லேயும் லிக்யூட்லேயும் மட்டும்தான் இந்த transverse waves வந்து ஸ்ப்ரெட் ஆகும். See the diagram. Transverse waves வந்து அது ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் தான் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர் ஒரு டைரக்ஷனில் போகும், பட் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் இருக்கும். ஓகே, இதை வந்து குறுக்கலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. Next see the longitudinal wave. In this longitudinal wave, the particles of the medium vibrate in a direction. So vibrate ஆகும், which is parallel to the direction of the propagation of the wave. So parallel நடக்கும். So இதை வந்து நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Example, waves in springs, sound waves in a medium. Longitudinal waves are produced in solid, liquids and also gases. So மூணு ஸ்டேட்லேயும் நடக்கும் longitudinal wave. But transverse waves வந்து சாலிட்லேயும் லிக்யூடில் மட்டும்தான் நடக்கும். See the diagram. So this one is a longitudinal wave. So next let us see the topic for musical instruments. Some sounds are pleasing to the ear and make you happy. ஸோ சில சவுண்ட்லாம் கேட்கும்போது ரொம்ப ப்ளஸ்ஸிங்காக இருக்கும், கேட்க இனிமையாக இருக்கும். ஓகே, ஹாப்பியாகவும் இருக்கும் நமக்கு. த சவுண்ட்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் டு ப்ளஸ்ஸிங் சென்சிட்டிவ் டு த ஹியர் இஸ் கால்ட் மியூசிக். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம், மியூசிக்னு சொல்லுவோம். மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் வைப்ரேஷன் இருந்தால் தான் அங்கே ஒரு அந்த கேட்க அந்த மியூசிக் ரொம்ப இனிமையாக இருக்கும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன்ட்டு 4 types as given below. ஸோ 4 types இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, wind instruments, reed instruments, stringed instruments, percussion instruments. So these are the musical instrument. Let us see one by one. First you will see the wind instrument. In a wind instrument, the sound is produced by the vibration and air in a hollow tube. ஒரு hollow tube மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமாக அந்த ஏர் உள்ளே போய் அதில் வந்து வைப்ரேஷன் உண்டாகி அதுக்கப்புறம் சவுண்ட் வில் பி ப்ரொடியூஸ். த ஃப்ரீக்வன்சி இஸ் வேரியட் பை சேஞ்சிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஏர் மீடியம். ஸோ லென்த்தை பொறுத்தும் அந்த வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரம்பட், ஃப்ளூட் அண்ட் saxophone are well known wind instrument. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா wind instrumentக்கு examples. See the diagram for wind instruments, flute and saxophone. Next see the second one, reed instruments. A reed instrument contains a reed, air which is a blow through the instrument. So air வந்து நம்ம என்ன பண்ணுவோம், blow through the instrument cause the reed to vibrate. ஸோ அங்கே ஒரு நாணல் இருக்கும், அந்த ஹோல்ஸ் மூலமாக நம்ம ஊதுறது அது போய் அதுக்கப்புறம் அதில் பட்டு அது என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். which is tone produce the specific sound. ஒரு specific சவுண்டை என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். for example, for reed instruments include harmonium and mouth organ. ஸோ இது ரெண்டுமே என்னது, reed instrumentக்கு எக்ஸாம்பிள். See the diagram for harmonium and mouth organ. So next let us see the third one, stringed instrument. அதாவது கம்பி, அந்த கம்பியாக வச்சு அதன் மூலமாக இன்ஸ்ட்ருமெண்ட். stringed instrument make use of string or wire to produce vibrating and hence the specific sound. ஸோ அந்த ஒயர் இல்லை கம்பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்ட் வந்து உண்டாகும். These instrument also have hollow boxes that amplify the sound that is produced. ஸோ அந்த சவுண்ட் என்ன ஆகும், பெரியதாகும். The frequency of sound is varied by varying the length of the vibrating wire. For example, for stringed instrument, violin, guitar, sitar are some of the example of stringed instruments. See the diagram for stringed instrument. ஸோ இதெல்லாம் வந்து violin, guitar, sitar இதெல்லாமே வந்து stringed instrumentக்கு வந்து examples. So next let us see the fourth one, percussion instrument. அதாவது வந்து தாளவாழ்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. Percussion instrument produce a specific sound when they are scrapped or classed together. They are the oldest type of musical instrument. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப oldest typeன்னு சொல்லலாம். There is an amazing variety of
percussion instrument all over the world. So percussion instruments like the drum and tabla consist of a leather membrane. So இது வந்து ஒரு லெதரால் செய்யப்பட்டது, which is the stretched across the hollow box called the resonator. When a membrane is heat, they start vibrating and produce the sound வந்து will be produced. For example of percussion instrument, drum and tabla. So these are the musical instrument. Dear students, I hope you all will be understand for Unit 6 sound lesson. Okay, sound lesson is completed. I will send you for book back answers. Thank you students.